இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனைகள் இலங்கை மின்சார சபையால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. பசில் ராஜபக்சவுடன் இணைந்து புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக எழுந்துள்ள வதந்திகளுக்கு பதில் வழங்கியுள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 3ஆம் தவணையை விடுவிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது மதிப்பாய்வு கூட்டம் இன்று. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூக மற்றும் சுற்றாடல் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என்று SM மறைக்கார் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனைகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. உரிய முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றதன் பின்னரே இறுதி தீர்மானத்தை ஆணைக்குழு அறிவிக்க உள்ளது. இதன்படி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படாத போதிலும் அலகுகளுக்கான கட்டணத்தில் மாத்திரம் குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதன்படி 0 முதல் 30 அலகுகளுக்கு உட்பட்டு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை 8 ரூபாவிலிருந்து 6 ரூபாவாக 2 ரூபாவினால் குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் 31 முதல் 60 வரையான மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு அலகு ஒன்றுக்கு 20 ரூபாவாக இருந்த கட்டணத்தை 9 ரூபா வரையில் குறைப்பதற்கும் 61 ரூபா முதல் 90 வரையிலான அலகுகளுக்கான கட்டணத்தை 18 ரூபா வரை குறைப்பதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் 91 முதல் 120 ரூபா வரையில் அலகு ஒன்றுக்கு 50 ரூபா வரை காணப்பட்ட கட்டணத்தை 30 ரூபாவாக குறைப்பதற்கும் இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது மதிப்பாய்வு கூட்டம் இன்று இடம்பெறுகிறது. இதில் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 3ஆம் தவணை விடுவிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் நிர்வாகம் தொடர்பான முக்கிய கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாகவும் நாட்டின் பொருளாதாரம் புத்துயிர் பெறுவதற்கு நிர்வாகம் அடிப்படையானது எனவும் வெரிட்டி ஆய்வு நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் கடந்த மே மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய 63 கடப்பாடுகள் 32 கடப்பாடுகளை மட்டுமே இலங்கை நிறைவேற்றியுள்ளதோடு 16 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. அத்துடன் 15 கடப்பாடுகளின் நிலைமைகள் தொடர்பான முன்னேற்றத்தை அளவிட போதுமான தகவல்கள் இல்லாததால் அது தொடர்பில் தெரிய வரவில்லை. நிறைவேற்ற தவறிய 16 உறுதிமொழிகளில் நிதி முகாமைத்துவம் தொடர்பான 7 கடப்பாடுகளும், நிதி வெளிப்படைத்தன்மை தொடர்பான 7 கடப்பாடுகளும், ஊழல் எதிர்ப்பு தொடர்பான 3 கடப்பாடுகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை இலங்கை தமது நிர்வாகம் தொடர்பான விவகாரங்களை மேம்படுத்துவதில் தொடர்ந்தும் தோல்வியடைந்து வருவதை குறிப்பதாக வெரிட்டி ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதனூடாக நிர்வாகம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் இலங்கை போதிய கவனம் செலுத்தவில்லை எனவும் வெரிட்டி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பசில் ராஜபக்சவுடன் இணைந்து புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக எழுந்துள்ள வதந்திகளுக்கு ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க பதில் வழங்கியுள்ளார். நாட்டிற்கு தேவையான கூட்டணியை உருவாக்குவதற்கு ராஜபக்சக்கள் மட்டுமின்றி நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ள ஆதரவு வழங்கியவர்களுடனும் கலந்துரையாட மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டை வங்குரோத்தாக்க நினைக்கும் இவருடனும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம். ஐக்கிய குடியரசு முன்னணியில் இருந்து நாட்டை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டத்தை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முன்வைத்தோம். எங்கள் நிகழ்ச்சி நிரல் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்தோம். ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை நிகழ்ச்சி நிரலுக்கு அழைக்கவில்லை. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் எங்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு அழைப்பு விடுத்தோம். எனினும் அவர்கள் எங்களுடன் கலந்துரையாட மறுத்துவிட்டனர். இந்த நாட்டுக்கு தேவையான கூட்டணியை உருவாக்க ராஜபக்சர்களுடன் மற்றும் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு காரணமானவர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டோம். எதிர்காலத்தில் உருவாக்கப்படும் அரசியல் கூட்டமைப்பானது தலைமைத்துவ சபையினால் ஆளப்படும் எனவும் அதற்கமைவாக பெரும்பான்மையினரால் தீர்மானிக்கப்படும் வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக முன்வைக்கப்படுவார். மேலும் அந்த வேட்பாளர் பதவிக்கு நான் முன்மொழியப்பட்டால் நான் போட்டியிடுவேன் என்றும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பிரச்சினைக்கு 13வது திருத்தத்தின் கீழ் அமைந்து மாகாண சபை முறைமையில் தீர்வு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் இலங்கை தமிழரசு கட்சியினரை அவர்களது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அனுருகுமார
திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு ஏற்ப தற்போதைய மாகாண சபை முறைமை உள்ளமாறே கொண்டு செல்லப்படுவதுடன் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் கீழ் தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் அளிக்கப்பட்டுள்ள விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டும். எழுத்தளவில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள இவ்வாறான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக முறையான வேலை திட்டங்கள் அவசியமானதாகும். மாகாண சபை முறைமை என்பதே அதிகார பகிர்வாகும். எனினும் 13வது திருத்தத்தின் கீழ் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு இல்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். எனவே அதற்கு அப்பால் சென்று தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை கண்டறிவதோடு கடந்த காலங்களை பற்றி பேசுவதை விடுத்து எதிர்காலம் ஒன்றை கட்டியெழுப்புவதே எமது இலக்காகும். ஆனால் இருந்த காலம் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதால் எமக்கானதொரு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்தார். ஈரானிய பதில் வெளிவிவகார அமைச்சர் அலி பகேரி கனிக்கும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரிக்கும் இடையில் இருதரப்பு உயர்மட்ட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரஷ்யாவில் இடம்பெறும் பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்கள் மட்ட மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பும் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச பிரச்சினைகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் மறைந்த ஈரானிய ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரின் இறுதி சடங்கில் இலங்கை பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை மற்றும் நாட்டில் தேசிய துக்க தினத்தை பிரகடனப்படுத்தியமைக்காக ஈரானிய பதில் வெளிவிவகார அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்ததை நினைவுகூர்ந்த வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி அவரது விஜயம் நிலையான உறவுகளை வளர்ப்பதற்கு இரு தரப்பினரும் உறுதிப்பாட்டின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளின் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரைசி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின் ஆகியோரின் மதிப்புமிக்க பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்த பாடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்று வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இம்முறை மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகிறது. எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவார். அதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்று தெரிவித்தார். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வில் சிவில் சமூகத்திற்கு மக்கள் ஆணையில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்திருந்தார். அது தவறானது. மக்கள் தங்கள் பிரதிநிதியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்துள்ளனர். ஆனாலும் மக்கள் தமக்கானதை தாமே தெரிவு செய்வார்கள். அவ்வாறு மக்களால் உருவானதே சிவில் சமூகம். அவர்களுக்கும் தமக்கும் என்ன தேவை என்பதனை தீர்மானிக்கவும் அதனை கூறுவதற்கு முடியும் என்றும் சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு JVPயினர் முன்வந்திருப்பதை வரவேற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரம்ரத்ன இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் யாழ் நகரின் தீவு பகுதியின் போக்குவரத்து, மக்களின் கல்வி நிலைமை, அடிப்படை வசதிகளில் ஒன்றான தண்ணீர் பிரச்சினை என்றும் இந்த ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்த பிரதேசம், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பிலும் இங்கு எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. அதற்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்பதோடு 13வது திருத்த சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம். நாட்டில் உள்ள சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது இவ்வளவு பிரச்சனையாக இருந்தால் அதனை நிச்சயமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம். எமது தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதனை நிச்சயம் முன்னெடுப்பதன் முதல் கட்டமாக மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும். இப்பொழுது ஜனாதிபதியின் கையில் அதிகாரம் உள்ளது. 13வது திருத்த சட்டம் தொடர்பில் காணி போலீஸ் அதிகாரம் என நடைமுறைப்படுத்த உள்ளோம் என்றார். இந்நிலையில் இன்று அனுர்குமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறியுள்ளார்கள். இதனை நாம் வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு சுமார் 35 வருடங்கள் எடுத்துள்ளது. கடந்த தேர்தலில் சஜித்திற்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் சிங்கள மக்களின் வாக்குகளோடு கோட்டாபய ஆட்சிக்கு வந்தார். எந்த இடத்திலும் இனவாத குழு இருக்கிறது. அந்த தருணங்களில் எமது தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதற்கு ஆதரவு அன்றி அனைத்து இனங்களுடனும் மதங்களுடனும் இணைந்து செயற்படுவார். 35 வருடங்களின் பின்னர் தற்பொழுது 13வது திருத்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு JVP முன்வந்தது போல பல இனவாத குழுக்களினை சேர்ந்தோரும் எதிர்காலத்தில் முன் வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதனை எந்தெந்த அதிகாரங்களோடு எவ்வாறு அமுல்படுத்துவார் என்று தெளிவாக குறிப்பிடவில்லை. இந்த விடயத்தில் நழுவல் பாங்கிலேயே அவர் செயற்பட்டிருப்பதாக கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது, நான் அறிந்த வகையில் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவேன் தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மாறாக முழுமையாக கூறவில்லை.
என்னென்ன அதிகாரங்களோடு அவர் 13ஐ அமுல்படுத்துவார் என்று எவராவது கேள்வி எழுப்பியிருந்தால் அவரது உண்மையான நிலைப்பாட்டை அறிந்திருக்க முடியும். அரசியலுக்காக அவர்கள் இதை பற்றி பேசுகின்றார்கள். எனவே நாம் அது தொடர்பில் பேச தேவையில்லை என்பது எமது நிலைப்பாடு. 13வது திருத்தம் எமது அரசியல் யாம்பில் உள்ள ஒன்றாகும். எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இதனை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார். அதனை முழுமையாக அமல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. 1987 நமக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்ற போது அனைத்தையும் சேர்த்தே வழங்கினர். தமிழ் தரப்பினரே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் நழுவ விட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூக மற்றும் சுற்றாடல் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் அதனையே குறிப்பிட்டிருந்தார். மாறாக போலீஸ் அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது வடக்கிற்கு ஒரு சட்டமும் தெற்கிற்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது என்றும் முழு நாட்டுக்கும் ஒரே சட்டம் என்ற ரீதியில் தமிழ் மக்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்றுதான் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூக போலீஸ் போன்றவற்றினை மாகாண சபைகளுக்கு வழங்குவதில் சிக்கல் இல்லை. பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளில் பெரும்பாலானவை மாகாண சபைகளுக்கே வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்கள் அனைத்தும் கூட மாகாண சபைகளின் கீழே உள்ளன. அவர் கூறியதன் அர்த்தமும் இதுவே. இதனை நாம் விடுத்து போலீஸ் அதிகாரம் முற்றாக வழங்கப்படும் என்பதல்ல. அவ்வாறெனில் தற்போது உள்ளதுடன் சில விடயங்களும் இணையும். அந்த வகையில் சமூக போலீஸ் மற்றும் சுற்றாடல் போலீஸ் என்பவற்றை வழங்குவதில் சிக்கல் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும். ஆனால் நான் இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரிடம் எதனையும் கேட்கவில்லை. வடக்கு மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். வடக்கு மாணவர்களுக்கும் தெற்கில் உள்ள மாணவர்களைப் போன்றே கல்வி கற்பதற்கு உரிமை உள்ளது. அதேபோன்று அவர்களது அடிப்படை உரிமைகளை அபிவிருத்தி செய்வதற்கான உரிமையும் இருக்கிறது. அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் அரச உத்தியோகத்தை வழங்க முடியாது, ஆனால் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்காமல் ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேம்படுத்தாமல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியாது. எனவே வடக்கு மக்களுக்கும் இலங்கை பிரஜைகள் என்ற ரீதியில் ஏனைய மக்கள் அனுபவிக்கும் சகல வசதிகளையும் அனுபவிப்பதற்கான உரிமை உள்ளது. ஆனால் அவற்றை எமது நாட்டு அரசாங்கங்கள் வழங்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் பொதுஜன பெரமுன அரசாங்கமும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. எனவேதான் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்றார்.